தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக டிடிவி தினகரன் மற்றும் அமமுக நிர்வாகிகள் மீது தேனி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். நேற்று பிற்பகலில் தேனி ஆட்சியர் அலுவலகம் வந்த டிடிவி தினகரன் போலீசார் தடுப்புகளை மீறி வாகனத்தில் உள்ளே சென்று வேட்புமனு தாக்கல் செய்ததாக கூறி அமமுக நிர்வாகிகள் மீது தேனி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். விவரங்களை தர இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். இந்த வழக்கு பதிவு தொடர்பான முழு தகவலை சொல்லலாம். வணக்கம். தேர்தல் நடத்தும் விதிமுறைகளை மீறி டிடிவி தினகரன் மற்றும் ஏராளமான அமமுக நிர்வாகி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேனி மாவட்ட ஆட்சி அலுவலகம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக இறுதி நாளான நேற்று டிடிவி தினகரன் தனது வேட்புமனு தாக்கலை செய்வதற்காக மாலை 2 மணி அளவில் வருகை தந்தார். அப்போது தேனி அன்னஞ்சி விளக்கிலிருந்து தேனி ஆட்சியர் அலுவலகம் வரை 100 முட்டம் வரை டிடிவி தினகரன் மற்றும் அவர் ஆதரவாளர் ஊர்வலமாக வருவதற்கு காவல்துறை அனுமதி அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் 100 மீட்டர் முன்பாக வைக்கப்பட்ட தடுப்புகளை மீறி டிடிவி தினகரன் பிரச்சார வாகனம் மற்றும் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தின் நுழைவாயில் காவல்துறையினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது அங்கு சிறு நேரத்தில் ஒரு மோதலாக ஏற்பட்டது. இதன் பின் அரை மணி நேரத்துக்கு பிறகு போராட்டத்திற்கு பிறகு டிடிவி தினகரன் பிரச்சார வாகனம் அவருடைய ஏராளமானவர் உள்ளே அனுமதிக்கப்பட்டு அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் தேர்தல் நடத்தும் விதிமுறைகள் மீறி அமமுக தேனி தொகுதி வேட்பாளர் டிடிவி தினகரன், அமமுக நிர்வாகி ராமபிரசாத் மற்றும் ஏராளமான போலீசார் வழக்கு செய்துவிட்டனர்.